பிரியா, இப்ப டிஃபனுக்கு தேங்காய் பால் கஞ்சி செஞ்சிடுறியா? கஞ்சியா? எங்க எப்பவுமே டிஃபரெண்டா இட்லி தோசை பூரின்னு செய்ய சொல்லுவீங்க, இன்னைக்கு என்னங்க கஞ்சி செய்ய சொல்றீங்க? தேங்காய் பால் கஞ்சி சூப்பரா இருக்குமா, அதான் திடீர்னு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். தேங்காய் பால் கஞ்சி தானே, செஞ்சு தரேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னடா செய்யலாம்னு நினைச்சீங்கன்னா இந்த சிம்பிளான தேங்காய் பால் கஞ்சி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸி தான். இது செய்யறதுக்கு ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட பட்டை கிராம்பு கொஞ்சமா வெந்தயம் கொஞ்சமா சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 பல்லு கிட்ட பூண்டு கொஞ்சமா இஞ்சியை துருவி சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டா பூண்டு வதங்கி வந்ததும் நம்ம பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. 1 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து குக்கர் போட்டு மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா அரிசி நல்லாவே வந்துடும். இப்போ ஒரு வாட்டி கரண்டிலேயே அரிசியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இது போல தலன்னு நல்லா மசிஞ்சிருக்கணும். இந்த கஞ்சிக்கு ஹைலைட்டே இந்த தேங்காய் பால் தான். கொஞ்சமா தேங்காவை தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா தேங்காய் பால் ரெடி ஆயிடும். இந்த தேங்காய் பாலை இந்த கஞ்சியில கலந்துட்டோம்னா சூப்பரான தேங்காய் பால் கஞ்சி ரெடி. கடைசியா பொடிசா அதுக்கு கொத்தமல்லி போட்டு கலந்து சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. ஒரு வாட்டி இந்த தேங்காய் பால் கஞ்சியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என்னடா இது இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அடிக்கடிக்கு செய்ய அமைச்சிருவீங்க. இந்த தேங்காய் பால் கஞ்சி வெறுமே சாப்பிட்டே சூப்பரா இருக்கும். இன்னும் இதோட தேங்காய் துவையலோட சர்வ் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும்.